ஒருத்தங்க டைரியில என்ன இருக்கும்? மகிழ்ச்சியான சம்பவங்கள் இருக்கும், துயரமான விஷயங்கள் இருக்கும், முக்கியமா ரகசியங்கள் நிறைய இருக்கும். திருட்டுத்தனமா டைரி எழுதுறதும், அதை யாரும் பார்க்காம மறைச்சு வைக்கிறதும், அதனுடைய கிக்க பத்தி இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இன்றைக்கான புத்தகம் என்ன அப்படின்னா, அருள்மொழி அவங்க எழுதின டைரி. இதுல இருக்கிற 16 கதைகளும் பெண்களை மையப்படுத்தி இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்குமரல்களை பேசுது, அடக்குமுறையினுடைய அவலங்களை பேசுது. பெண்கள் நல்லா படிச்சுட்டா இந்த சமுதாயம் மாறிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நீ டாக்டருக்கே படிச்சிருந்தாலும் குடும்ப கௌரவம் அப்படிங்கிற பேர்ல உன்னை வேலைக்கு அனுப்பாம வீட்டுல தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுது ஒரு கதை. சரி, அதிகாரத்துக்கு வந்தா எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைச்சோம்னா, உனக்கு கொடுத்திருக்க அதிகாரமே பெயர் அளவுல தான், அதுல என்ன போய் நீ மாற்றத்தை கொண்டு வருவ அப்படின்னு சொல்றது ஒரு கதை. சரி, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பேசாம குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டோட இருந்தாலும், கணவனை இழந்தவங்க கிட்ட நாங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் தப்பாதான் நடந்துக்குவோம் அப்படிங்கிறது ஒரு கதை. சரி, இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னா, சாப்பிடுறது கூட பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. இப்படி 14 கதைகளும் ஒவ்வொரு வழிகளை பேசிட்டு தான் இருக்கு. இந்த புத்தகம் நீங்க அவசியம் வாசிக்க கூடியதாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த மேற்சொன்ன கதைகள் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கதைகள் இதுல இருக்கு. அந்த கதையினுடைய கதை கரு உங்களுக்கு அவசியம் பிடிக்கும், வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் இதனுடைய கதை மட்டும் இல்லைங்க, எங்க ஊர் பாசையில இருக்குது, புரியலீங்களா? என் கோயம்புத்தூர் பாசையில இருக்கிறதுனால இது பச்சைக்குன்னு என்னோட வந்து ஒட்டிக்கிச்சுங்க. நன்றியும்.